Hi, hello, vanakkam. This is Rose. Welcome back to Rose Tamil Beauty channel. So, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா previous-ஆ நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. So, mostly வந்து பாத்தீங்கன்னா shoot timeல வந்து எந்த மாதிரி வந்து மேக்கப் பண்ணுவேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா தான் மேக்கப் பண்ணுவேன். So, அந்த மேக்கப் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். So, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம். So, எப்பவுமே வந்து நான் மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து prepping பண்ணுவேன். அதுக்காக நான் டெர்மோவை ஹைட்ரா கிளென்சர் எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாவே நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஷூட் டைம்ல அதாவது நான் எப்பவுமே நார்மலா பேசுவேன் இல்லையா? சோ அப்பலாம் இந்த மாதிரி சிம்பிளா மேக்கப் பண்றது உண்டு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பருவ மாதிரி ஏதோ ஒன்னு வந்திருக்கு. அது ரொம்பவே வலிக்குது எனக்கு. சரி ஓகே. அடுத்து வந்து டோனிங் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பயோ குக்கும்பர் எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாவே நல்லாவே டோனிங் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாவே நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து மேக்கப் முன்னாடி இந்த ஸ்டெப் வந்து எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால் இதையும் நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து இன்றைக்கி மேக் எடுத்துக்கிறேன். என்னோடய ஷேடு வந்து NC42. ஸோ இதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நார்மலாக ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் ஷூட் டைமாக இருக்கட்டும் நார்மல் டைமில் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் மேக்கப். அண்ட் அந்த ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணுறதுக்காக நான் மேக்கில் இருக்க ப்ரெப் ப்ரைம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு அப்படி என்னோடய ஃபுல் ஃபேஸுக்கும் நான் பவுடரால் செட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் மெப்ளினில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கான்டூர். இது வந்து ஒரு ஃபேஸ் பேலட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் இருக்கும், ப்ளஷ் இருக்கும், ஹைலைட்டும் இருக்கும். ஸோ இந்த பேலட் வச்சு நான் வந்து ஃபுல் ஃபேஸுக்கு வந்து இந்த கான்டூர்லாம் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மினிமலாக தான் நான் வந்து கான்டூரிங் பண்ணிப்பேன். ரொம்ப ஹெவியாக பண்ண மாட்டேன். ஏன்னா நார்மல் டே டைமில் போகும்போது இந்த மேக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டே டைம் பண்ணுற மேக்கப் தான் அப்படியே நான் வீடியோலேயும் பண்ணுறது உண்டு. ஸோ அப்படியே வந்து அதில் ப்ளஷ் இருக்குது. அந்த ப்ளஷ்லையும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஷ்ஷும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். நார்மலாக பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப்பை செட்டிங் பண்ணுறதுக்காக மேக்கில் இருக்க செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் வந்து நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து கண்ணுக்கு வந்து நான் காஜல் வந்து லாக்மி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது நார்மல் டைமில் டே டைமாக இருக்கட்டும் அப்போ இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி வந்து வாட்டர் லைன் ஏரியாவில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே இருக்க லைன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது ஹாஃப் தான் அப்ளை பண்ணுறேன், ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேம் அந்த ஃபேஸ் பேலட் சொன்னேன்ல, ஸோ அதே பேலட்லேருந்து அதில் ப்ரௌன் ஷேட் நம்ம கான்டர் ஷேட் எடுத்து அதை வந்து ஆஸ் அ ஒரு ட்ரான்ஸ்லட் ஷேடாக நான் ஐலைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு ஐ ஷேடோ ஒரு ஐ லுக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மெப்ளின்குள்ளது. ஸோ இது வந்து லென்த்தனிங் மஸ்காரா. ஸோ இதை எடுத்து என்னோடய லேஷை நல்லாவே கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக ஐ இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஐ லுக் வந்து இது தெரியாது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து Forever 52ல் இருக்கக்கூடிய அந்த மஸ்காரா எடுத்து நான் கொஞ்சம் நல்லா என்னோடய ப்ரோ வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்டு மீதியை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணுறதுக்காக நார்மலாக எந்த ஒரு ஐ ஷேடோ பேலட்னாலும் ஓகே, அதில் இருக்க ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து கொஞ்சம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் நைக்காக்குள்ள லிப் பென்சில் எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு கோட் மாதிரி இதை கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்கில் வந்து ஒரு ஷேடு இருக்குது. இது என்னோட ரொம்ப ஃபேவரட் ஷேட். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பாய். We'll be right back.